ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம நிறைய ஃபெஸ்டிவல்லாம் கொண்டாடுறோம். அதுக்கு கவர்மெண்ட் ஹாலிடேவும் கொடுக்குறாங்க. பட்டு சர்வதேச அளவில் நமக்கு தொழிலாளர்கள் தினம் மே 1 கவர்மெண்ட் ஹாலிடே கொடுத்து நம்ம உழைப்பாளிகள் எல்லாரையுமே பெருமைப்படுத்த விதமாக சிறப்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு பெரிய சிறப்பு அம்சம். முக்கியமாக ஃபஸ்ட்டாக நம்ம இல்லத்தரசிகளை தான் பெரிய உழைப்பாளியாக நம்ம சொல்லணும். பிகாஸ் ஆஃப் அவங்க நம்ம குடும்பத்தை நிர்வகிக்கிறதும் சரி, அவங்க சமைக்கிறதும் சரி, வீட்டு வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு ஒரு அழகான ஒரு குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க தான் முக்கியமான ஒரு உழைப்பாளி. அவங்கள பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அடுத்தது உடல் உழைப்பால் வேலை செய்கிறவங்க, உடல் உழைப்பை போட்டு வேலை செய்கிறவங்க ஒவ்வொருத்தரும் உழைப்பாளிகள் தான். கூலி வேலை செய்கிறவங்க, அப்புறம் தொழிற்சாலையில் தொழிலாளர்கள், கட்டுமான தொழிலாளர்கள், மருத்துவர்கள், ஆசிரியர்கள், சேவைத்துறையில் வேலை செய்கிறவங்க, அப்புறம் நம்ம அரசியல்வாதிகள் எல்லாருமே தன்னுடைய உடல் உழைப்பை போடுறாங்க. அரசியல்வாதிகள் நம்மளுடைய நாட்டுக்காக, நம்ம மக்களுக்காக அவங்க பாடுபடுறாங்க. நம்ம நாட்டை ஒரு முன்னேற்ற பாதையில் கொண்டுன்னு போகணுன்ட்டு அவங்க ஒரு முக்கியமான இடமாக வகிக்கிறாங்க உழைப்பாளர்களில். அதுக்கு பிறகு என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் வேலையே செய்யலையே, நாங்கள் வேலை தேடிட்டு இருக்கிறோமே படிச்சுட்டு அப்படின்ட்டு சொல்கிற இளைய பட்டதாரிங்களாம் நம்ம சொல்லலாம். நீங்கள் வேலை தேடுறதே விடாமுயற்சியோட, தன்னம்பிக்கையோட நீங்கள் வேலை தேடுறதே ஒரு பெரிய வேலை தான். அதில் முழுமையாக ஈடுபட்டு நம்ம ஒரு வேலையை வாங்கணும், ஒரு நல்ல ஊதியத்தை நம்ம வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் போராடுறீங்க பாருங்கள். இதுவே ஒரு பெரிய ரெகக்னைஸ்டு தான் உங்களுக்கு. நீங்கள் உழைப்பாளிகள் தான். அதுக்கு பிறகு நம்ம பொருளாதார ரீதியாக என்னால் வருமானத்தை ஈட்ட முடியாது, நான்லாம் எப்படி உழைப்பாளி ஆக முடியும் அப்படின்ட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க. அதில் அது அந்த உழைப்பாளர் இல்லை அப்படின்ட்டு, உழைப்பாளர்களாக இல்லைன்றது ஒரு சிலருக்கு விதிவிலக்கு இருக்குது. அதில் முக்கியமானவங்க மாணவர்கள். அவங்களுடைய உழைப்பை போடுறாங்க, அவங்களுடைய படிப்பை போடுறாங்க, அவங்க நெக்ஸ்ட்டு ஜெனரேஷனுக்காக அவங்களுடைய வாழ்க்கை முறையை அவங்க மேம்படுத்துறதுக்காக அவங்க உழைக்கிறாங்க, படிப்பு படிக்கிறாங்க. அவங்களும் உழைப்பாளிகள் தான் நம்ம சொல்லணும் கண்டிப்பாக. அதுக்கு பிறகு ஓய்வு பெற்ற, ஒவ்வொரு துறையிலும் ஓய்வு பெற்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, 60க்கு மேலே ஆயிடுச்சுப்பா, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டேன், சும்மா தான்ப்பா வீட்டில் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லாதீங்க. நீங்கள் 60 வருஷமாக ஒரு துறையில் ஈடுபட்டு, 60 வயசு வரைக்கும் நீங்கள் ஒரு துறையில் ஈடுபட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறீங்க. நீங்கள் ஒரு உழைப்பாளி. இந்த நேரத்தில் நீங்கள் ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ஸோ அவங்களும் உழைப்பாளிகள் தான். அப்புறம் உடல்நலக்குறைவால் சின்ன வயசாகவே இருக்கும், உடல்நலக்குறைவு, அவங்களால வேலை செய்ய முடியாது அப்படின்ட்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அவங்களால உடல் ஒத்துழைப்பு தர முடியாது. அவங்களெல்லாம் நம்ம ஐயோ நீ இவ்வளோ உழைக்கலையே அப்படின்ட்டு நம்ம சொல்லக்கூடாது. இவங்களாம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அவங்களுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கு பிறகு இன்னொரு கேட்டகிரி இருக்கிறாங்க. அவங்க சோம்பேறித்தனமாகவே இருப்பாங்க, எனக்கு வேலையே செய்ய தெரியாது, தீய பழக்கத்தில் அடிமையாக இருப்பாங்க, எனக்கு வேலையே இல்லை, நான் வேலையே செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நானே பார்த்துருக்கேன் எங்கள் இதுலேயே. ஸோ எங்கள் ரிலேஷன் கூட நான் பார்த்துருக்குறேன். ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் அது மாதிரி நினைக்காதீங்க. அந்த தீய பழக்கத்துலேருந்தும் அந்த சோம்பேறித்தனத்துலேருந்தும் நீங்கள் வெளியில் வரலாம். உங்களுக்கு வருமானம் ஒரு வருமானம் இல்லை, என்னால் ஒரு சுய தொழிலில் கூட, ஒரு சின்ன தொழிலில் கூட என்னால் செய்ய முடியாத அளவுக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, அதனால தான் நான் இது மாதிரி தீய பழக்கத்துக்கு அடிமை ஆகிட்டேன்ட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரிலாம் தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் உதவி செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஒரு வேலையை வாங்கி கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன வேலைன்னா கூட வாங்கி கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ அவங்கலாம் வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீங்கள் வந்து உதவும் கரங்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க. அவங்கள போய் அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குரிய நல்ல வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக அமைச்சு தருவாங்க. ஸோ அதனால் யாருமே வந்து சோம்பேறியும் கிடையாது, எதுவும் கிடையாது. எல்லாருமே உழைப்பாளிகள் தான். இந்த சின்ன சின்ன வேலைங்களை செஞ்சு உழைச்சி பெரிய லெவலில் வந்திருக்கிறவங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கணும். தன்னுடைய முதலீட்டை போடுவாங்க. முதலீட்டை போட்டு தொழில் தொடங்குறவங்க, அதனுடைய லாபத்தை, நஷ்டத்தை, கஷ்டத்தை, துன்பத்தை எல்லாத்தையுமே அனுபவித்து வந்து மேலோங்கி இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கடின உழைப்பு. ஸோ இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய கடின உழைப்பையும் நம்ம பார்த்து உயர்ந்துட்டு போயிட்டே இருக்கலாம். பாசிட்டிவாகவே நம்ம நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும் எல்லா விஷயத்துலையும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளும் அவங்கவுங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக தான் அமையுது. ஸோ எல்லாருமே உழைப்பாளிகள் தான். நான் எந்த துறையாவது சொல்லனா கமெண்ட்டில் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த துறையை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஒரு சின்ன பாட்டோட முடிச்சுக்கிறேன். கடவுள் உள்ளமே ஓ கருணை இல்லமே, அடைக்கலம் கொடுத்தவன் அருளை பாடுவோம். தேங்க்யூ.